அண்மைச் செய்தி மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்களை பதிவு பண்ணுங்கள். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கான தேர்தலானது தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தல். இன்று 2ஆம் கட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 5 மணி நிலவரப்படி 67.59% வாக்குகள் பதிவாயிருக்கு. மகாராஷ்டிராவை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 288 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. 58.22% வாக்குகளானது பதிவாயிருக்கு. இதுல குறிப்பிட்டு இது மட்டும் இல்லாமல் இடைத்தேர்தல்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 48 சட்டப்பேரவை இடங்களுக்கான இடைத்தேர்தலானது நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அதே போல வயநாடு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கு. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளானது வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது நவம்பர் 23ஆம் தேதி எண்ணப்படுது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கான இந்த தேர்தல் முடிவுகள் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். குறிப்பிட்ட தேசிய அளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 9 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் இன்றைய தினம் நடந்து முடிஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கும் குறிப்பிட்ட அகிலேஷ் யாதவுக்கும் இடையே அரசியல் களமானது ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த முறை யார் வெற்றி பெறாங்களோ அதுதான் அடுத்த வரக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில தேர்தலுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தொடக்கமா இருக்கும். இதை நோக்கி தான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த அரசியல் நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் மாலை 5 மணி நிலவரப்படி 58.02 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. கருத்து கணிப்பு முடிவுகளானது வெளியாகியிருக்கிறது. ஜார்க்கண்டில் உள்ள 81 தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரைக்கும் 40 44 இடங்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்பு முடிவு வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தமட்டில் 30 40 இடங்கள் பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை எப்படி பார்க்கலாம்? விவரங்கள். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கான தேர்தல் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய மாநிலங்கள்ல ஒன்று மகாராஷ்டிரா மாநிலம். அந்த மாநிலத்தை தனிப்பெரும்பான்மையோட கைப்பற்றணும் அப்படிங்கறதான் பாஜகனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முனைப்பா இருந்துருந்துச்சு. கடந்த காலங்களில் அதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் தற்போது வெளியேறக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மகாயுக்தி கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய, அதாவது தேர்தல் முடிந்து இந்த ஒரு மணி நேரத்தில் வெளியாகக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மகாயுக்தி தான் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் இந்த முறை பாஜக கூட்டணி அமைக்கும், அதாவது பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸிட் போல் கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 45க்கு மேலான எண்ணிக்கையை தான் இது வரைக்கும் வெளியாகக்கூடிய அந்த எக்ஸிட் போல் நம்பர்ஸ் குறிப்பிட்டிருக்கு. ஹரியானா மாநில மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தல் நடந்த காலகட்டங்களில் எக்ஸிட் போல் முடிவுகள் ஒன்றாக இருந்துச்சு. ஆனால் அந்த முடிவுகள் வேறு மாதிரியா இருந்துருந்துச்சு. அதனால இந்த முறை காங்கிரஸ் கட்சி இந்த எக்ஸிட் போலுக்கு தங்களுடைய ஆதரவாளர்கள் மற்றும் ஸ்போக் பர்சன்ஸ் யாரும் நாங்கள் டிபேட்டுக்கு அனுப்ப போறதில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்த இன்று காலை முதலே குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அடுத்தடுத்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே ரொம்ப விரிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுல எத்தகைய முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.